தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: திருப்பூரில் ஆடு மேய்க்க சென்ற தம்பதி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். திருப்பூரில் ஆடு மேய்க்க சென்ற தம்பதி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது கண்டனத்திற்குரியது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருப்பூரில் ஆடு மேய்க்க சென்ற தம்பதிகள் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்றும் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்கள் என்ன? மோகன், திருப்பூர் மாவட்டம் சேனாபதி பாளையத்தில் கிராமம் கொங்கு மண்டலத்தில் ஆடு மேய்க்க சென்ற வயதான தம்பதியினர் கல்லால் அடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் தொடர்ந்து கொங்கு பகுதியில் வயது முதியவர்களை கொலை செய்யப்படுவது காவல்துறை இதுவரை எடுத்துக்காக கூறும் நடவடிக்கைகளும் கேள்விக்குறியாய் ஆகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் சீர்குலைந்து கிடக்கும் சட்ட ஒழுங்கும் குறித்து கேள்வி எழுப்புபவர்களும் மிரட்டுவதும் மட்டுமே காவல்துறையின் முழு நேர பணியாக மாறப்படுகிறது. அதை தவிரவும் குற்றங்களை தடுப்பதாகவும் தெரியவில்லை. வெறும் விளம்பரங்களும் மக்களும் காப்பாற்றுவது கொங்கு பகுதியில் தொடர்ந்து இது போன்ற படுகொலைகளும் குறித்து தனது பொறுப்பை தட்டி கழிக்காமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு விளம்பரமாக கடமைப்பட்டிருக்கிறார். மோகன், திருப்பூர் மாவட்டம் சேனாதிபாளையம் கிராமத்தில் ஆடு மேய்க்க சென்ற வயதான தம்பதியினர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.